வணக்கம், காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பொரிச்ச கறி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கடலை மாவு, நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இதை எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை ரெடி பண்ணுவோம். கடலை மாவு, பச்சரிசி மாவு, மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுருங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதில் மசாலா சேர்க்குறதுனால நான் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சேர்க்கலை. அதெல்லாம் சேர்க்கலை. பொரிச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம். பொரிச்சு எடுத்து மசாலாவில் கலக்க போகிறோம். இது அப்படியே ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். ஊறின பிறகு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். பொரிச்சு நம்ம சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். சட்டி காஞ்சிருச்சு. நம்ம சிக்கனை போட்டு சிக்கனை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாகும். தினம் ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த சிக்கன் பொரிச்ச கறியிலே நம்ம அந்த மசாலாவை செய்ய போகிறோம். கறி நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்தோடனே எடுத்துக்கிறேன். கறி நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை எடுத்துக்கிட்டு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த அளவு பொரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் போட்டு குக் பண்ண போகிறோம். அதனால் இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ சிக்கனை எடுத்துக்கிறேன். பொரிச்சு எடுத்திருக்கேன். நான் 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்றபடி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம். பாருங்க, ஒரு 2 மிளகாயை அப்படி 2 ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதையும் நம்ம நல்லா கிண்டிக்கிடுவோம். தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் போதும். நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இறக்கி விட்டுருவோம்.
இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தேவையில்லை. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இன்னும் கூட இது நல்லா நல்லா வதங்கி வரட்டும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இது ஈஸியாக செய்கிறது, 10 நிமிஷம் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கடைகளில் போய் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டா ரொம்ப விலை சொல்லுவாங்க. அதனால நம்ம வீட்டில் இருக்க பொருள்களே வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சிக்கனை பொரித்து வச்சுக்கிட்டு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். இப்போ பொரித்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கிறேன். விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த இட்லி பொடியை சேர்த்துக்கிறேன். இதுதான் முக்கியமானது, நம்ம வீட்டில் இருக்க இட்லி பொடி. இட்லி பொடி எல்லா இதுலேயும் நல்லா கலக்கிறது மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இட்லி பொடி எங்கும் சேர்றது மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் மல்லித்தலையை போட்டுறேன். கொஞ்சமாக புதினா போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி பரிமாறிடுவோம். பாருங்கள், சிக்கன் பொரிச்ச கறி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். வணக்கம்.